எல்லாருக்கும் வணக்கம். என்னை பார்த்து பயந்துறாதீங்க. இன்னைக்கு வந்து டோட்டலா ஒரு செல்ஃப் கேர் வீடியோ வந்து பார்க்க போறோம். நிறைய டைம் வந்து நம்மளோட ஸ்கின்னும் ஹேரும் இந்த மாதிரி ஆகும். எப்பெல்லாம் ஆகும்னா நம்ம லாங் டிராவல் பண்ணும்போது, அப்போ வந்து நம்ம லூஸ் ஹேர் விட்டுருந்தாலோ இல்ல சம்திங் நம்ம பின்னாம சிக்குப்படுற மாதிரி விட்டுருந்தா இந்த மாதிரி செம்ம ட்ரையா ஹேர் பாக்குறதுக்கு கோயில் வாசல்ல உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்கும். லாங் டிராவல் பண்ணா மட்டும் கிடையாது, நம்ம ஏதாவது கடல்ல குளிக்கிறோம் இல்ல வந்து அந்த தீம் பார்க் இதெல்லாம் போறோம் சம்திங், இந்த மாதிரி நிறைய டைம் வந்து நம்மளோட ஸ்கின் வந்து செம்மையா டேன் ஆயிடும். அதே மாதிரி ஹேரும் இந்த மாதிரி ஆயிடும். இப்படி இருக்கும்போது அதை எப்படி நம்ம வந்து டோட்டலா சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்மளோட ஸ்கின்னை பழையபடி எப்படி மாத்தலாம், ஒரே டைம்லயே நம்ம எப்படி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது தான் நம்ம வந்து பார்க்க போறோம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நான் என்ன பண்ணேன், எதனால எனக்கு வந்து இந்த அளவுக்கு டேன் ஆயிடுச்சு, ஹேர் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. நான் வந்து ரெண்டு விஷயமும் பண்ணேன். நான் லாங் டிராவல் பண்ணேன், அந்த மாதிரி வேளாங்கண்ணி போனோம். நாங்க எல்லாரோடையும் சேர்ந்து ஊருக்கு போயிருந்தோமா, சோ வந்து வேளாங்கண்ணி போலான்னு சொல்லிட்டு வேளாங்கண்ணி விளாக் வந்து நான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் யோகி ஜோஸ் சேனல்ல போடுறேன். அங்க வந்துட்டு கடல்ல எனக்கு ரொம்ப நாளாச்சுங்க கடல் பார்த்து. தண்ணி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னை கம்பல் பண்ணி குளிக்க வச்சுட்டாங்க. நல்லா குளிச்சு அப்படியே வந்து ட்ரெஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, ஃபேஸ் வாஷ் கூட பண்ணாம அப்படியே திரும்பி பேனு ரிட்டர்ன் வந்தோம். இது ஃபுல்லா கடல்ல வந்து ஆட்டம் போட்டுட்டு கண்டிப்பா வீட்டுக்கு வந்தோடனே நம்ம வந்து குளிக்கணும். குளிச்சுட்டு நம்ம ஏதாவது டேன் எல்லாம் ரிமூவ் பண்ற மாதிரி உடனே போட்டோம்னா உடனே சரியாயிடும். நான் வந்து டைம் ஆச்சுன்னா அங்கேயிருந்து கிளம்பி கோயம்புத்தூருக்கு வந்துட்டேன். அப்படியே ட்ரெயின்ல பேனு படுத்து அப்படியே எந்திரிச்சு இப்படிதான் வந்திருக்கேன். நான் வந்து போனிடெயில போட்டுட்டு அப்படியே வந்துட்டேன். நல்லா தூங்கி எந்திரிச்சு இப்பதான் அதை வந்து நான் சரி பண்ண போறேன். ஓகே, நம்மளுக்கு வீடியோவும் போட்ட மாதிரி இருக்கும், நீங்களும் வந்து விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போறது வந்து ஹேருக்கு நல்லா ஆயில் மசாஜ் பண்ணிட்டு அட்லீஸ்ட் வந்து ஒரு ½ an hour இல்லைன்னா 1 hour ஊற வைக்கணும். அப்பதான் உள்ள இருக்க அந்த மண்ணு, நான் இப்ப கடல்ல குளிச்சனால சொல்றேன், டிராவல் பண்ணாலும் மண்ணு எல்லாம் சேர்ந்துருக்கும். ஸோ அதெல்லாமே எடுத்துட்டு வரும். இவ்வளோ ட்ரைனஸ்க்கு நமக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சர் வந்து தேவை. அதுக்கு வந்து எண்ணெய் தான் பெஸ்டா இருக்கும். ஆனா நான் வந்து எப்போது யூஸ் பண்ற எண்ணெய் தான் நல்லா உறைஞ்சு போயிருக்கு இந்த மந்த்னால. சும்மா ஸ்டவ் பற்ற வச்சு அந்த அனல்ல மட்டும் மேல, ரொம்ப பிளாஸ்டிக்னா காட்டிடாதீங்க, மேல வச்சு காட்டினீங்கன்னா இந்த மாதிரி ஆயில் வந்துடும். வந்து அப்படியே எண்ணெயை மேல வச்சு பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரூட்ல வச்சு கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெயை எடுத்து எடுத்து மசாஜ் பண்ணணும். ரூட் மசாஜ் பண்ணிட்டு தான் நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணணும். நீங்க எடுத்தோடனே ஹேருக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ரூட்ல வந்து மசாஜே பண்ண முடியாது நம்மளால உள்ள கைவிட்டு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து ரூட் மசாஜ் வந்து நல்லா பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தமா பொறுமையா ஒரு 10 minutes வந்து பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்காக ஒரு 1 hour ஒதுக்குனாதான் உங்களோட ஹேரையும் ஸ்கின்னையும் நல்லா வந்து சரி பண்ணிக்க முடியும். இல்லைன்னா அப்படியே ஹேரும் இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமா தங்கி 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 ஹேரும் ஸ்பாயில் ஆயிடும், ஸ்கின்னும் ஸ்பாயில் ஆயிடும். நான் எப்ப ஹேர் வாஷ் பண்ணாலுமே ட்ரை ஹேரை வந்து வாஷ் பண்ணவே மாட்டேன். லைட்டா ஆயில் வச்சுதான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். 3 days once வந்து கண்டிப்பா தலை குளிச்சுவேன். நம்ம ஹேர்ல அழுக்கு சேர்ந்தாதான் நம்மளுக்கு பிரச்சனை வரும். எனக்கு வந்து எவ்வளோ டேமேஜ் ஆன ஹேர் உங்களுக்கே தெரியும். ஸ்மூத்தனிங் பண்ணி பயங்கர மோசமா வந்து ஹேர் வந்து ஆயிருந்துச்சு. ட்ரையா அப்படியே பிடிக்க கூட சாஃப்டா இருக்காது, அந்த அளவுக்கு ஆயிருந்துச்சு ஹேர். வந்து நான் ஹேர் மாஸ்க்கு இந்த மாதிரி எண்ணெய் ஆயில் மசாஜ் இதெல்லாம் பண்ணி சரி பண்ணி வச்சிருக்கேன். ஆயில் மசாஜ் தாங்க ஹேருக்கு நீடு. அதை நம்ம சரியா கொடுத்துட்டோம் அப்படின்னாலே நல்லா இருக்கும். எனக்கே என்னை பார்க்க பயமா தான் இருக்கு. இந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நேரம் வந்து குளிச்சிருவோம் இல்லையா, அந்த வேலை நான் பண்ணதுனால தான் நான் இவ்வளோ டேஞ்சரஸ் கேர்ள் மாதிரி இருக்கேன். இப்படியே விட்டோம்னா கண்டிப்பா பொடுகு வரும். ஹேர்ல ஃபுல்லா பொடுகு வந்துடும். அந்த அழுக்கு படிக்கிறனால 10 இதெல்லாம் வந்துடும். ஹேர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். தேவையான அளவு எண்ணெய் நம்ம தேய்ச்சதுக்கு அப்புறமா ரொம்ப அப்படியே ஒழுகணும்லாம் தேவையில்லை, நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஹேருக்கு அப்ளை பண்ணா போதும். அதுக்கப்புறம் நம்ம சீப் வச்சு சீவும் போது ஆட்டோமேட்டிக்கா அது சரியாயிடும். இங்க வந்து அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு ஒரு 4 சொட்டு 5 சொட்டு எண்ணெயை விட்டு இந்த மாதிரி பண்ணுங்க. இது வந்து டோட்டலா நம்மளோட ஸ்கால்புக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நம்மளுக்கு சின்ன வயசுல எல்லாம் எண்ணெய் தடவும் போது இது பண்ணுவாங்கல்ல, இது வந்து ஒரு நல்ல ஸ்டெப். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீப் வச்சு பல் வந்து இந்த மாதிரி இருக்கணும். நம்மளுக்கு வந்துட்டு சாஃப்டா இருக்கிற மாதிரி பல் எடுத்தீங்கன்னா அது நம்மளுக்கு ஸ்கால்ப்லயே படாது. ஸோ அப்படி படாம நம்ம சீவுறது பிரயோஜனமே இல்லை. இந்த மாதிரி டைம்ல நம்மளோட ஸ்கால்ப்ல உள்ள அழுக்கையும் எடுத்துட்டு வரணும். ஏதாவது பொடுகு 10 இந்த கடல் தண்ணினால ஏதாவது வந்தாலோ இல்ல டிராவல்னால மண் இதெல்லாம் இருந்தாலோ இந்த சீப் வந்து எடுத்துட்டு வந்துடும். அது இல்லாம இது வந்து நல்லா நம்மளோட ஸ்கால்ப
சிமுலேட் பண்ற மசாஜ் பண்ற ஒரு சூப்பரான ஸ்டெப்ஸ். சிக்க எடுத்ததுக்கு அப்புறமா அப்படியே வந்து நீங்க இந்த மாதிரி கொண்டம் கட்டிக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு 1/2 hour வரைக்கும் ஊறட்டும். இப்படி நான் கட்டினதோட என்னோட ஃபேஸ் பார்த்தா நீங்க கண்டிப்பா பயந்துருவீங்க. இப்போ வந்து ஃபேஸ்க்கு வந்து ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போற ஸ்டெப் வந்து எப்போதும் போலதான் தேங்காய் எண்ணெய். சுத்தமான தேங்காய் எண்ணெய் உங்க கையில இருக்கா அப்ப வந்து யூஸ் பண்ணுங்க. சுத்தமான தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கண்டிப்பா வந்து இந்த தேங்காய் எண்ணெய் ஸ்டெப் வந்து விட்டுருங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து தேங்காய் எண்ணெய் நல்லா இல்லைன்னா ஃபேஸ் வந்து கருக்கும். அதனால வந்து 100% பியூரான தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு முன்னாடியே ஃபேஸ்ல உள்ள அழுக்க எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணி ஃபேஸ் வாஷோட எடுத்துடலாம். பாதி அளவுக்கு வந்து அது சரியாயிடும். அதுக்காக தான் நம்ம மெயினா தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்றோம். ஃபேஸ்க்கு மட்டும் என்னால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண முடியும், பாடிக்கு பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் மட்டும் நல்லா ஃபுல் பாடிக்குமே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரப்பு மட்டும் கொடுத்தீங்கனாலே பாடிக்கு வந்து போதும். நல்லா மசாஜ் கொடுத்துட்டேன். இப்போ வந்து அப்படியே ஒரு 5 minutes வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். இப்போ வந்து நான் விட்டமின் சி வாவோட விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து இந்த ஸ்க்ரப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க சிலிக்கானில். ஸோ இதை வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால இந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து கொஞ்சம் கிளீனா இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். வேற ஏதோ ஒரு பிரைட்னஸ் இருக்கா, எதுவுமே இல்லை. டேன் வந்து அப்படியே தெரியுது. அப்போ வந்து நம்மளோட அழுக்கு வந்து நல்லா அப்படியே உள்ளார வந்து செட் ஆயிருக்குன்னு அர்த்தம். நம்ம போஸை ஓப்பன் பண்ணி கண்டிப்பா கிளீன் பண்ணணும். இந்த மாதிரி வார்ம் வாட்டர்ல சாஃப்ட் டவலை வந்து டிப் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படி டீப்பா அழுத்தினோம்னா போஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி வந்து எடுத்துக்கோங்க. போஸ் ஓப்பனா இருக்கும்போது நல்லா வந்து ஸ்கின்னை வந்து நம்ம டீப்பா கிளீன் பண்றது, கிளென்ஸ் பண்றதுக்கு இது சூப்பரா ஹெல்ப் பண்ணும். இது ஒரு நேச்சுரல் கிளென்சர். உங்களுக்கு முல்தானி மெட்டி ஒத்துக்காத அப்படின்னா கடலை மாவு வந்து எடுத்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, முல்தானி மெட்டி 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்க்ரப்பிங்காக. போஸ் ஓப்பன் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த டைம்ல வந்து ஸ்க்ரப் பண்ணோம்னா போஸ்ல இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு நீட்டா வந்து எடுத்துட்டு வந்துடும். ஸ்க்ரப் பண்ணும்போது டெட் செல்ஸும் நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆயிடும். கொஞ்சமா ஹனி சேர்த்துக்கோங்க. சில பேருக்கு வந்து முல்தானி மெட்டி ட்ரை ஆகும், அதுக்காகவும் சேர்த்துக்கலாம். கடலை மாவு இந்த மாதிரி சேர்க்கும் போது ட்ரை ஆகும், அதுக்காகவும் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு மாய்ஸ்டருக்காக சேர்த்துக்கலாம். இன்ஸ்டண்டா ஒரு க்ளோ கிடைக்கும். ஹனியும் ஒரு சூப்பரான நேச்சுரல் கிளென்சர். ஹனி வந்து ஆர்கானிக் ஷாப்ல வாங்கி யூஸ் பண்ணுங்க, அதுதான் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். இப்போ இது கூட வந்து நான் தண்ணி மட்டும்தான் ஆட் பண்றேன். தண்ணி வந்து நம்மளுக்கு ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேஷனா வச்சுக்கிறதுக்காகவும், கிளீனிங் அப்படின்னாலே தண்ணி தான் நம்மளுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி வந்து இந்த அளவுக்கு ரொம்ப கெட்டியா இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா முல்தானி மெட்டி வந்து நம்மளுக்கு சீக்கிரம் ட்ரை ஆயிடும். நல்லா உதட்டுலாம் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. 3 minutes ஸ்க்ரப் பண்ணிட்டு இந்த பேக் வந்து ஒரு 5 minutes விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் பண்ண போறோம். எல்லா ஸ்டெப்புமே நம்மளோட ஸ்கின்னுக்கு இந்த டைம்ல ரொம்ப முக்கியம். அடுத்தும் இதே மாதிரி வார்ம் வாட்டர் வச்சு போஸ் எதுவும் க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா திரும்பி கொஞ்சம் லைட்டா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப நம்மளுக்கு டேன் ஆயிருக்கு, ரொம்ப வந்து போஸ் வந்து அழுக்கா இருக்கு, அந்த டைம்ல மட்டும்தான் இந்த மாதிரி 2 times பண்ணணும். மற்ற டைம்ல நம்ம 2 times வந்து பண்ணக்கூடாது, 1 time மட்டும்தான் பண்ணணும். அடுத்த ஸ்டெப் வந்து இந்த மாதிரி சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் நான் வாவோடது வச்சிருக்கேன். நீங்க மேக்சிமம் பீல் ஆஃப் மாஸ்க்ல சார்கோல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நல்ல பிராண்டு பேரபன் மினரல் ஆயில் வந்து கிடையாது. நீங்க வந்து இந்த மாதிரி நல்ல ப்ராடக்டா உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்கின்ல ஒட்டிட்டு இருக்க அழுக்கு, அந்த மாதிரி நம்ம போஸ் இப்போ ஓபன் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த போஸ்ல இருக்க அழுக்கு எல்லாத்தையுமே மொத்தமா எடுத்துட்டு நம்மளோட ஸ்கின்னை நல்லா கிளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து லாங் டிரைவ்லாம் பண்றோம்னா
ஃபேஸ்ல வந்து நல்ல காத்து பட்டு ஸ்கின் வந்து கொஞ்சம் தொலைன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலயே ஃபேஸ் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப ஏதோ டல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்கின் வந்து கொஞ்சம் டைட்டனிங்கும் ஆகும். இன்ஸ்டன்டாவே ஒரு பிரைட்னிங் லுக்கும் ஸ்கின் வந்து ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி ஒரு லுக்கும் வந்து இருக்கும். இந்த வாவோட சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் எப்படி யூஸ் பண்றதுன்னு இன்னொரு வீடியோல நான் இன்னுமே டீடைலா சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஏதாவது டவுட்னா நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வாவோட பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படியே ஃபுல்லா வந்து அந்த சார்கோல் வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. முன்ன மாதிரி ஃபுல் பிளாக் அந்த மாதிரிலாம் இல்லை. தெரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ்? முன்னாடி வந்து ஃபுல்லா பிளாக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் பிளாக்காவே தெரியுது. இது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இப்படி மேல் வாக்குல நான் உரிப்பேன். சின்னதா கை வச்சுதான் உரிப்பேன். நான் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இன்னுமே நான் கிளியரா சொல்லியிருப்பேன். சின்னதா கை வச்சு உரிப்பேன். மூக்குல எல்லாம் மேல் நோக்கி தான் உரிக்கணும். அப்படியே உறிஞ்சிட்டு வரும். நீங்க இப்படி பண்ணீங்கன்னா உரியாது. சோ இப்படி வந்து நீங்க பண்ணணும். சின்னதா கை வச்சு பண்ணணும். அப்படியே பெருசா பண்ணக்கூடாது. ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஹேரை வந்து ட்ரை பண்ணிட்டேன். இப்ப பாருங்க ஹேர் வந்து எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. இப்ப நான் என்ன சொன்னாலும் இந்த ஹேர் வந்து கேட்கும். ஸ்கின் பாருங்க. ஸ்கின்ல வந்து நல்லா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு எப்போதும் போல நான் மாய்ஸ்சரைசர் போட்டு கிளம்பிட்டு வந்திருக்கேன். அவ்வளவுதான். என்னோட ஸ்கின்ல உள்ள டேனு, ஹேர்ல இருந்த அவ்வளோ அழுக்கு, அந்த இது எல்லாமே ரிமூவ் ஆகி நார்மல் ஆயிடுச்சு. ஸ்கின் அப்படியே எப்போதும் போல நல்லா க்ளோவா சூப்பரா இருக்கு. நம்ம எப்போதுமே இந்த மாதிரி டேன் வந்து ரிமூவ் பண்றது ரொம்ப நல்லது. இன்கேஸ் இந்த மாதிரி நீங்க லாங் டிரைவ்லாம் பண்ணல, கடலுக்குலாம் போல, என்னோட ஸ்கின்லாம் டேனே ஆகல அப்படின்னு நீங்க நினைச்சா கூட அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி கிளீன் அப் ரொட்டீன், செல்ஃப் கேர் ரொட்டீன் வந்து கண்டிப்பா பண்ணணும். அப்பதான் நம்மளோட ஸ்கின் எப்பவுமே பாக்கிறதுக்கு எங்கா இருக்கும். ஒரு ஓல்டு லுக் வந்து இருக்காது. ஸ்கின் வந்து சீக்கிரம் சுருங்காது, கருத்து போகாது, எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்மளோட ஹேரும் அப்படிதான். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ரிசல்ட், இன்ஸ்டன்டா எந்த அளவுக்கு பிரைட்னிங் க்ளோவிங் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்களோட ஷேர் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கலாம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. என்னோட டெய்லி ஹேபிட்ஸ் கூட நீங்க அதில் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். பை பாய். தேங்க்யூ.